தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம்க்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக சிபிஎம் இடையே தொகுதி உடன்பாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்கு எமது சிறப்பு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கோபால், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தாரணி. திமுக கூட்டணியில சிபிஎம்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாகி வெளியாகி வந்திருக்கிறது. திமுக கூட்டணியில நீண்ட இழுபறியாக இருந்தது இந்த 4 சுற்று பேச்சுவார்த்தையெல்லாம் சிபிஎம் கூட நடைபெற்று முடிந்தது. தொகுதி பேச்சுவார்த்தை குழு திமுகவுடைய தொகுதி பேச்சுவார்த்தை குழுவும் அதே போல சிபிஎம் தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்தது. இதுல 4 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த போதும் கூட எங்களுக்கு அவர்கள் 6 தொகுதிகள், கடந்த முறை 6 தொகுதி பெற்றிருந்தார்கள். அந்த 6 தொகுதிகளாவது வேண்டும் என்று 4வது சுற்று பேச்சுவார்த்தை முடிவில் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா சிபிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே போல சிபிஎம்முக்கும் 5 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டு நிறைவாக கையெழுத்து ஆகியிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகத்துக்கு இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்த நீண்ட இழுபறி அதோடைய முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒப்பந்தம் அதுக்கப்புறம் தான் கையெழுத்தாயிருக்குது. 2026 5 தொகுதிகள் என்பது எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை இந்த ஒப்பந்தத்துல அப்படின்னும், அதற்கு பிறகாக கூட்டணி ஒப்பந்தம் முடிந்த பிறகு வெளியே வந்த சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி கொடுத்திருந்தாரு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சிபிஐக்கு 5, சிபிஎம்க்கு 5 என்று கட்சிகளுக்காக வரிசையாக ஒதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கும். அதே போல மதிமுகவுக்கு 4 என்றெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் வழங்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு 4 தொகுதி தான். மனிதநேய மக்கள் கட்சி, ஐயுஎம்எல், கோமாதேகா இந்த கட்சிகளுக்கெல்லாம் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நம்ம முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தளவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் மட்டும் கொடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியே இருந்துச்சு. சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை இன்னும் இறுதி செய்யப்படலை. இந்த நிலையில் தான் 4 சுற்று பேச்சுவார்த்தை முடிவடைந்து இப்போது அவர்களுக்கு என்று 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்று ஒரு அறிவிப்பினையும் வெளியிட்டிருந்தார் சண்முகம். இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளுக்கு, மற்ற கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு விரைவில் முடிவு செய்யப்பட்டு வரும் அப்படின்னு தெரியுது. எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்த சூழ்நிலையில நாளைக்கு விசிகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபால்.